பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணஜே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்தை படிப்பதற்கு முன்னால் சொல்லுகின்ற தியான ஸ்லோகங்களில் 6வது ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தம் சொல்கிறேன். பீஷ்மத்ரோண தடா ஜயத்ரதஜலா காந்தார நீலோத்பலா ஷல்யக்ராஹவதி கிருபேண வஹனி கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாம விகர்ண கோர மகரா துர்யோதனாவர்த்தினி சோத்தீர்ணா கலு பாண்டவைரணநதி கைவர்த்தக கேசவஹ. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னா, இந்த மகாபாரத யுத்தம்ங்கிறது ஒரு பெரிய நதி மாதிரி. அந்த நதியில் என்னெல்லாம் அம்சங்கள் இருக்குமோ, பொதுவாக வெளியில் பாக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜலம் போகிற நதியானது எப்படிப்பட்ட தன்மைகளோடு இருக்குமோ அப்படிப்பட்ட தன்மைகளோடு இங்கு பல வீரர்கள் உருவகப்படுத்தப்படுகிறார்கள். பெரிய நதி. இந்த நதியை பாண்டவர்கள் கடந்து சென்றார்கள். படகோட்டியாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் விளங்கினான் என்பதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. இதுவும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணினதாகவே அமைகிறது. பகவானுடைய அனுகிரகத்தினால பாண்டவர்கள் துரியோதனாதிகளை வெற்றி கண்டார்கள் என்பதுதான் இதனுடைய கருத்து. பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நாம் எல்லாம் துக்கத்தை தாண்ட முடியும், துக்கத்தை கடக்க முடியும் என்கின்ற ஒரு உணர்வை நம் உள்ளத்திலே இந்த ஸ்லோகம் ஊட்டுகிறது. அந்த மனோபாவம் மிக மிக நமக்கு அவசியம். இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தை நான் இப்போ சொல்கிறேன். சாரண நதி பாண்டவைகி உத்தீர்ணா கலு. அந்த ரணநதி, ரணம்னா ரணபூமினா சண்டை போடுற இடம், அமர்க்களம். அமர்னா போர், களம்னா இடம். போர்க்களம் அமர்க்களம் எல்லாம் ஒன்று தான். நம்ம வழக்கத்தில் இப்போ அமக்களம் மக்களம் சொல்லின்னு இருக்கோம். அந்த அமக்களம்ங்கிறது வேறு அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம், ரொம்ப நன்னா இருக்குங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம். ஆனால் அமர்க்களம் என்றால் போர்க்களம்னு அர்த்தம். இவர் அதை போர் நதிங்கிறார். இந்த ரணநதி பாண்டவைகி பாண்டவர்களால் உத்தீர்ணா கலு கடக்கப்பட்டதன்றோ. ஏன்னா கைவர்த்தகா கேசவா அப்படி சொல்லணும். கைவர்த்தகான்னா படகோட்டி. அது யாரு? கேசவன். கிருஷ்ணனுக்கு ஒரு பேர் கேசவன். ஏன்னா மகாவிஷ்ணுனுடைய அவதாரம் தானே. கேசின் அப்படின்னு ஒரு ராட்சசனை கொன்றதுனால மகாவிஷ்ணுவுக்கு கேசவகான்னு ஒரு பேர். க ஈஷாம்பாங்க. இந்த மூணுலேயுமே பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிற அர்த்தம் வரதாகவும் பெரியோர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். சரி, இந்த ரணநதி எப்படிப்பட்டதாக இருந்தது? அந்த வர்ணனையை பார்க்குறோம். பீஷ்ம துரோண தட்டா ரணநதி. பீஷ்மரும் துரோணரும் அதனுடைய கரைகள். இவர்கள் தான் அதை கட்டுப்படுத்தியவர்கள். ஆகவே பீஷ்மரையும் துரோணரையும் 2 கரைகளாக கொண்டது. ஜெயத்ரத ஜலா. ஜெயத்ரதன் என்கிற ராஜாதான் நீராக இருந்தான். காந்தார நீலோத்பலா. காந்தாரன்கிறது சகுனிக்கு பேர். காந்தார தேசத்தை சேர்ந்தவன், காந்தாரியினுடைய சகோதரன். நீலோத்பலா. நீலோத்பலானா நீலோத்பலம்ங்கிற மலர்னு சொல்லலாம். சில புஸ்தகங்களில் நீலோபலான் இருக்கு. பெரிய பெரிய பாறைகள்னு ஒரு அர்த்தம். ஆக சகுனியானவர் தாமரை தண்டுக்குள்ளே கால் போச்சுன்னு சொன்னால் அப்புறம் அந்த காலை எடுக்க முடியாது. அது மாதிரி நீலோத்பல மலர்னு சொல்லலாம். நீலோபலான்னு சொல்லி, உபலான்னா அந்த கல், பெரிய பெரிய பாறைகள். அதை உடையதாக இந்த நதி இருந்தது. ஷல்ய கிராகவதி. ஷல்யன் என்கின்ற ராஜாதான் கிராகவதி, பெரிய சுறாமீன். கிருபேண வகனி. அதனுடைய ஸ்பீடு, கரண்ட் யாருன்னா கிருபாச்சாரியர். கர்ணேன வேலாகுலா. அதனுடைய பேர் அலைகள் யாருன்னு கேட்டால் கர்ணன். அதில் இருந்த பெரிய முதலைகள் யாருன்னா அஸ்வத்தாம விகர்ண கோர மகரா. கோரமான முதலைகள் யாருன்னா அது அஸ்வத்தாமனையும் விகர்ணனையும் குறிக்கிறது. துரோணாச்சாரியருடைய பையன் அஸ்வத்தாமன், துரியோதனுடைய ஒரு முக்கியமான தம்பி விகர்ணன். இவனை பற்றி விசேஷமாக மகாபாரதத்தில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆக இவர்கள் எல்லோரும் மகாவீரர்கள். மகரா. துரியோதனாவர்த்தினி. துரியோதனன் தான் சுழல்.
இப்பேற்பட்ட தன்மையுடையது. அதான் இந்த மகாபாரதத்தில் இவர்கள்லாம் மகா வீரர்கள். இந்த வீரர்களையெல்லாம் ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய சகாயத்தினால இந்த வீரர்களையெல்லாம் ஜெயிச்சு வெற்றி கண்டார்கள் என்பதை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. ஆகவே வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சிரமம் இருந்தாலும் பகவானுடைய அனுகிரகத்தோடு நாம் முயற்சியை மேற்கொண்டால் அது வெற்றி அடையும் என்கின்ற ஒரு கருத்தை நம் உள்ளத்திலே இந்த ஸ்லோகம் பதிய வைக்கிறது. இந்த ஸ்லோகத்தின் உள்ளார்ந்த பொருளை உணர்ந்து பகவானிடத்தில் பரிபூர்ண பக்தி பண்ணி வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா துக்கங்களையும் கடப்பதற்கு நாம் எல்லோரும் முயற்சியை மேற்கொள்வோம். பீஷ்மத்ரோணதடா ஜயத்ரதஜலா காந்தார நீலோத்பலா ஷல்யக்ராஹவதி கிருபேண வஹனி கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாம விகர்ண கோரமகரா துர்யோதனாவர்த்தினி சோத்தீர்ணா கலு பாண்டவைரணநதி கைவர்த்தக கேசவஹ. அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம்.